முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தலைவர் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்தது, அவர் திருப்பி அனுப்பலன்னு சொல்லியிருந்தாரு. அது தவறான தகவல். தலைவர் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். முதல்ல எங்க சட்டமன்ற உறுப்பினர் ஃப்ரிட்ஜை கொடுக்குறாருன்னு சொல்லி நாங்கள் வீட்டில் இல்லாத பார்த்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அது வீட்டுக்கு வந்த உடனே அது அவரை கொடுத்துருந்தா கூட அது அவருடைய இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு சார்லஸ் என்பவருடைய ஃப்ரிட்ஜை தான் அப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு படாசு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து வந்தாங்க. அதை உடனடியாக எங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்ககிட்ட விவரம் கேட்டாங்க. நீங்க கண்டிப்பாக எல்லாரும் உங்க விருப்பப்படி திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டோம். அது மாதிரி நான் உட்பட நாங்கள் எல்லாம் அனைவரும் திருப்பி அனுப்பி விட்டோம். அதாவது எது தொகுதி ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க சொல்லும் போது ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கிற பரிசு பொருளை நாங்க மக்களுக்கு தானே வாங்கி கொடுக்குறோம், அதனால ஒருத்தவங்க கொடுக்கறத ஏழை பாதைகளுக்கு கொடுப்பது தப்பு இல்லை என்ற ஒரு அர்த்தத்தோடு அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அதை சொன்னோம். நாங்க உங்க பணத்துல இருந்து நீங்க வாங்கி கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை. தயவு செய்து அடுத்த முறை இது மாதிரி மற்றவங்க கொடுத்தது அது என்ன சொல்றாங்க, இப்ப இந்தியன் பேங்க்ல கொடுக்குறாங்க, அதை வாங்கி ஆளுங்கட்சி உறுப்பினர் சில பேர் கொடுக்குறாங்க. அது மாதிரி மற்றவங்க கொடுக்குற உதவியே நாங்க இப்போ கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா தலைமை என்ன சொல்லியிருக்கிறதுனா, நான் மாநில தலைவர் என்ற முறையிலே நீங்கள் தான் கொடுக்கலாம், அங்கீகரிக்காத மற்ற நம்மளுடைய கட்சிக்கு உடன்பாடு இல்லாத கட்சிகள் கொடுப்பதை தயவு செய்து யாரும் இனி வாங்கி கொடுக்க கூடாது. நம்மளுக்கு எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்க சொன்னது இல்லைன்னா நீங்க திருப்பி அனுப்பிச்சிருவேன்னா எங்களை கேட்காதவே இவ்வளவு பேர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நானும் மறுநாள் வண்டி கிடைக்கல, மறுநாளே திருப்பி அனுப்பி விட்டேன். இல்ல 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 எல்லாருக்குமே 33 அதாவது 30 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க வாசலோட நிறைய பேர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு தெரியாத அவங்க சார்ல இப்ப எங்கன்னு வச்சுக்க ரிச்சர்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டா சம்பந்தம் இல்லாத கொடுத்துருக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டுல நாங்க எல்லா டைம்ல வந்த உடனே பார்த்து இது அவர் கொடுத்தது இல்ல இன்னும் தெரிந்த மாத்திரத்துல உடனடியாக அதை திருப்பி யாரும் எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை வாங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உடன்பாடு. ஏன்னா எங்களுடைய தலைமை இதுவரை சார்லஸோட எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்ற அடிப்படையில் தான் நாங்க இருக்கிறோம். இதை ஆனா நீங்க சொல்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறதை மறுபடியும் தலைமைக்கு சொல்லி இருக்கிறோம். தலைமை சனிக்கிழமை வர இருக்கிறார்கள். அவங்க அவருடைய கவனத்தில் சொல்லுவோம். அதை முறைப்படி விரைவில் அவங்க